சமாதானத்தின் ஒரு ராஜ்யம், துதிகளின் ஒரு ராஜ்யம், சந்தோஷம் நிறைந்த ஒரு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக சென்னையில் ரூகா சபையினர் இணைந்து போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்களின் தலைமையில் தமிழகத்தின் தேர்தலுக்காக 2011ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற 3 ஆராதனைகளிலும் விசேஷமாக ஒன்று கூடி பிரார்த்தனை ஏறெடுத்தார்கள். மாலை வேளையில் நடந்த தேர்தலுக்கான கடைசி ஜெப ஆராதனையின் போது போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் மூலம் இறைவன் வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகள். நான் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவர் ஆட்சி நடக்க போகுது. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை அவங்க இருதயத்தில் கத்த வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த எலெக்ஷன்ல கத்தர் ஒரு வித்தியாசம் பண்ண போகிறார். எகிப்தியருடையதுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை கத்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென். இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. மேலும் கத்தர் இந்த வித்தியாசம் உண்டு பண்ற இந்த காரியத்தை நாளைக்கு தமிழ்நாட்டில் செய்ய போறார். நான் சொல்றேன், கத்தர் இந்த தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் முடிவு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாளைக்கு செய்வார் என்று இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். 13ஆம் தேதி கத்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எலெக்ஷனுக்கு பிறகு you will see realignment of things. கத்தர் ஒரு காரியத்தை செய்வார். நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை கத்தர் செய்வார். Jesus name. Jesus name. ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு ரீஅலைன்மென்ட் பார்க்க போறீங்க. Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு சுத்தமானது நடக்கும்படி கர்த்தர் காரியத்தையே மாற்ற போறார். எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஜனங்களுடைய எண்ணங்கள் படி இல்ல, வித்தியாசமா கர்த்தர் செய்ய போறார். வித்தியாசமா கர்த்தர் செய்ய போறார். Thank you Jesus. Hallelujah. இந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சில நேரத்தில் பதில் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் அதில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நமக்காக அதில் ஒரு காரியத்தை செய்வார். முதல்ல ஆண்டவர் சொல்றார், தேசமே என்ன நடந்தாலும் சரி, நீ உன் மகிழ்ச்சியை விட்டுறாத. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்க நம்ப மாட்டீங்க. யார் சிலர்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எப்படி இவர் ஜெயிச்சாரு, எப்படி இவர் வந்தாருன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு சிலர் ஃபர்ஸ்ட் டைமா சட்டசபைக்குள்ள வர போறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவு நியூ கமர்ஸ் வில் பி மோர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்ததே இல்லையே, அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்று சொல்ல போறான். தேர்தலை குறித்த பல்வேறு கருத்து கணிப்புகள் முற்றிலும் மாறுபட்டு இருந்த போதிலும் இறைவன் சொன்னபடியே ஆயிற்று. முதலில் தமிழக மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். Our main priority is to fulfill all the promises which we have made in our election manifesto within a time frame of 1.5 years. That is our first priority. நடந்தது என்ன பாத்தீங்கல்ல? எலெக்ஷனை குறித்து கர்த்தர் தெளிவாக ஜனவரி 1ஆம் தேதி நம்மோடு கூட பேசினார். We have to pray for the state of Tamil Nadu. தமிழ்நாடு மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Because I see a big bloodshed before the election. ஏனென்றால் எலெக்ஷன் வருவதற்கு, தேர்தல் வருவதற்கு முன்பதாக ஒரு பெரிய ரத்தம் சிந்துதலை நான் பார்க்கிறேன். அதை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். அநேக பட்டணங்கள்ல, அநேக கிராமங்கள்ல, அநேக இடங்கள்ல இந்த தேர்தலுக்காக அநேகம் பேர் ஜெபித்தார். நம்முடைய ரூவா எழுப்புதல் தேவாலயத்திலும் கூட ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இதற்காக விசேஷமாய் ஜெபத்தில் உட்கார்ந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த மாநிலத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். தமிழ்நாடு மட்டும் இல்லப்பா, எலெக்ஷன் நடக்கிற ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தர் நீங்க இன்றைக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த எச்சரிப்பின் சத்தத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எசேக்கியேல் 22:30 தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும், ஓ என் ஜனங்களுக்காக கண்ணீர் விடவும் ஒரு மனுஷனை தேடினேன்.
ஒரு மணியும் காணேன்னு சொன்னார். ஆனா உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறார். தேசமே, ஜனமே, வாயை திறந்து நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேனை இறக்குறார். ஆண்டவரே, எங்க தேசத்துல ரத்தம் சிந்துதல் இருக்க கூடாதுப்பா. வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் என்று சொன்னீங்களே. எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் நீங்க சொன்னீங்களே. அடியடி அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். The Lord said he will open the mask of many politicians. கர்த்தர் போன ஆண்டு சொன்னார், अनेक அரசியல்வாதிகளுடைய முகத்திரை கிழிக்கப்படும். This year, இந்த ஆண்டு there will be more, saith the Lord. அதை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Many chief ministers are going to change this year. अनेक முதல் மந்திரிகள் இந்த ஆண்டிலே மாற்றப்பட போகிறார்கள். Many states will have new chief ministers. अनेक மாநிலங்கள் புதிய முதல் மந்திரிகளை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல, செய்தித்தாள்கள்ல வாசித்தீங்கல்ல. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பொய் உரைக்க ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னார்னா அதை கேட்டு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கேட்டு விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.